عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ترزقون وتنصرون بضعفائكم، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆரோக்கிய நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்குரிய அருளாளரின் பேரருள் என்றென்றும் நம் அனைவர்களின் மீதும் நின்று நிலவ வேண்டும் என்ற துஆக்களோடு, அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. நாம் எப்பொழுதுமே வெற்றியாளர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் நல்லுதவி செய்வானாக. ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வெற்றிக்கான நல் வழிகளையும் பகிர்ந்து கொண்டு உபதேசித்துக் கொண்டு பொறுமையாக இருந்து அல்லாஹுவின் அருளை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்தியாவில, குறிப்பாக தமிழகத்தில எஸ்ஐஆரின் மூலமாக துடைத்து எறிய காத்து இருக்கின்ற அந்த அத்துணை சீர்கேடுகளையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்திய குடிமகன்கள் என்கின்ற அந்த உரிமையை அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்கி வைப்பானாக என்ற துஆக்களோடு, மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தொடர்ந்து மருந்து எடுக்கக்கூடிய வியாதிகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பரிபூரண ஷிஃபாவை தந்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழும் காலமெல்லாம் சதாவும் அவனை நின்று வணங்கி பூமியில் நெற்றியை வைத்து சஜிதா செய்யக்கூடிய நசீபை தருவானாக. அவனை மறந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மறையில சொல்லுவான்: நீங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையை கொண்டு உபதேசித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒருவருக்கொருவர் அதற்கு பின்பு அதன் மீது உபதேசத்தின் மீதும் உபதேசித்துக் கொண்டதின் மீதும் பொறுமையாகவும் இருங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார். ஆக நம் வாழ்க்கையில நமக்கு மத்தியில பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு எது தேவையோ அதற்கான உதவிகளை செய்யணும். அது வார்த்தைகளாலும் அமைய வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் விரும்புகிறது. இப்படி யார் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் நலவுகளை பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாகவும் அல்லாஹ் மறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நேரடியாக உபதேசம் செய்கிறோம் என்று சொன்னால் அதை ஏற்பதை விட, அதை செவிதாழ்த்தி கேட்பதை விட, நீ எல்லாம் சொல்லி நான்லாம் கேட்கிறதா என்ற எதிர்மறையான கருத்துக்கள் வெளிப்படுவது இயல்பாக இருக்கிறது. ஆனாலும் கூகுளை பார்த்து அது சொல்லக்கூடிய தகவல்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நவீன உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. கூகுள்ல ஒரு மேப் போடுறாங்க, இந்த பக்கம் போகாதீங்க டிராபிக்கா இருக்குன்னு சொன்னா அதை அப்படியே மனிதன் வழிமொழிந்து கொள்கிறான். இரண்டு பக்கம் இருளாக இருக்கிறது, இந்த பாதை சரியில்லை என்று கூகுள் சொல்லும் போது அதை மனிதன் ஏற்றுக்கொள்கிறான். அதை தனக்கான வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்கிறான். இந்த பக்கம் போங்கன்னு சொல்லுது, அந்த பக்கம் போய் கடைசியில் அது முட்டுச்சந்தாக இருக்கிறது.
அல்லது அந்த பக்கம் வழியே இல்லை, கார்ல போய் கீழே விழுந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நவீனங்களில் இன்ஸ்டாவில் ஏதாவது தகவல்களை சொல்லும் போது அதை எடுத்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அன்றுக்குரியவர்களே, ரசம் வைக்கிறதுல இருந்து ராத்திரி ரகசியம் வரைக்கும் அத்துணையும் வீடியோவாக, யூடியூப்பாக, இன்ஸ்டா ரீல்ஸாக மனிதன் ஏற்றுக்கொள்கிறான், அதை கபூல் செய்து கொள்கிறான். ஆனால் நேரடியாக சில அறிவுரைகளை சொல்லும் போது ஏற்பதற்கு தயாரா இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பிடமிருந்தும் உள்ள நேர்வழியை பெற்றவர்கள், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று. அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல இன்னைக்கு மனிதர்கள் எத்துணை விதமாக இருந்து எவ்வளவு உபதேசங்களை, நல்லுரைகளை, கவுன்சிலிங்களை வழங்குகிறார்களோ அது அத்துணைக்கும் தலைமையாக, அது அத்துணைக்கும் முதன்மையாக இருக்கிறது அல் குர்ஆனினுடைய அறிவுரைகள். அறிவுரைகள் அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் பல இடங்களிலே யா அய்யுஹன்னாஸ், மக்களே என்று அழைத்து பல அறிவுரைகளை சொல்கிறார். இன்னைக்கு உறவுகள் எல்லாம் தூரமாகி விட்டது. யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكر وانثى, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்து இருக்கிறேன் மனிதர்களே என்று அனைத்து மனிதர்களையும், முஸ்லிம்களை மட்டுமல்ல காபிரான மாற்று மத அன்பர்களையும் சேர்த்து அழைத்து ஆதமின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அனைவரையுமே அழைத்து சொல்கிறார், நீங்கள் எல்லாம் ஒரே ஆத்மாவிலிருந்து பிறந்தவங்க. தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், உறவுகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள், உறவுகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உறவுகளை சேர்ந்து வாழணுங்கிற உபதேசமாக இது அமைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு உறவுகள் ரொம்ப தூரமாயிருச்சு. நீ என்ன நான் என்ன, ஏ வேலை எனக்கு ஓ வேலை உனக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தர்மசங்கரமான ஒரு சூழ்நிலை. மேன்மைக்குரியவர்களே, அன்ன சில இடங்கள்ல அல்லாஹ் சொல்லுவான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து சில அறிவுரைகளை வழங்குகிறார். இப்படியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரைகள் இருக்கிறதே, அதுதான் ஆக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அறிவுரைகளை அல்லாஹ் எடுத்து சொல்கிறார். இன்னைக்கு எத்துணை நவீன தலைமைத்துவத்திற்கான வழிகாட்டக்கூடியவர்கள், பிசினஸ்ல வியாபாரத்தில வெற்றி காண்பதற்கான வழிகாட்டுதலை தரக்கூடியவர்கள், திருமணத்திற்கு முன்பும் பின்பும் என்று பல கவுன்சிலிங்கள் தரப்படுகிறது. அதற்காக தங்களை தயார்படுத்தி வைத்திருப்பவர்கள் அற்புதமான கருத்துக்களை சமூகத்திற்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் அது அத்துணையும் விட அதி அற்புத கருத்துக்களை கொடுப்பது அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனை மிஞ்சிய எந்த ஒரு கவுன்சிலும் கிடையாது, எந்த ஒரு அறிவுரையும் கிடையாது. யாரெல்லாம் எதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்களோ தலைமைத்துவத்திற்கு முன்மாதிரியாளருக்கான பயிற்சி வகுப்புகளில முன்மொழியப்படுகின்ற அத்துணை கருத்துக்களும் குர்ஆனிய அந்த உள்ளடக்கத்தை பொதிந்ததாகத்தான் இருக்கிறது. அவசியம் ஒருவருக்கொருவர் இது மாதிரியான தகவல்களை பகிர்ந்து கொள்ளணும். சமீபத்துல ஆம்பூர்ல ஒரு இஸ்லாமிய பெண்மணி 3 குழந்தைங்க, 3 மாசம் 2 மாச குழந்தை, 3 குழந்தையும் என்னால பாதுகாக்க முடியல, எப்படி குழந்தைய வளர்க்கிறதுன்னு தெரியல, எனக்கு தூக்கம் இல்லை, அதனால நான் ஒரு குழந்தைய கொன்னுட்டேன்னு சொன்ன தகவல் நெஞ்சை உலுக்கி போடுச்சு. இப்படி நிறைய பிசினஸ்ல இருக்கிறாங்க, இல்ல வேலைகள் செய்கிறார்கள், அரசு அலுவலகர்களாக இருக்கிறார்கள், இத்தற்சமய பிஎல்ஓக்களாக இருந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டவர்கள் வரிசையாக பல மாநிலங்களிலே தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தகுந்த நேரத்திலே தகுந்த ஆலோசனைகள் தேவைப்படுகிறது, தகுந்த அறிவுரைகள் தேவைப்படுகிறது. எனவே அப்படி அறிவுரைகளை வழங்கிக் கொள்வது இஸ்லாத்தின் ஆகச் சிறந்த அமலாக இருக்கிறது. மேன்மைக்குரியவர்களே, அப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சில அறிவுரைகளை சொல்லுவாங்க. உண்மையிலேயே இன்றைய சமூகத்திற்கு நமக்கு மத்தியிலே பரஸ்பரம் அன்பு, பண்பு, பாசம் பெருகுவதற்கு, கோபம், குரோதங்கள் களைவதற்கு, நமக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுவதற்கு இது மாதிரியான அந்த அறிவுரைகள் ரொம்ப அவசியமா இருக்கு. வடா துஸாஇர் ஹத்தக லின்னாஸி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா,
அல்லாஹ் குர்ஆன்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அறிவுரைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறான். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களுக்கு மத்தியில முகத்தை சுளித்துக் கொள்ளாதீர்கள். இவரை போயா, இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை முன்மொழிந்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்று சிறியவர்களாக இருப்பவர்கள் நாளை உயர்ந்து விடலாம். இன்று ஒன்றும் தெரியாதவர்களுக்கு அல்லாஹ் நாளை பல இல்முகளை நாலேஜுகளை தந்து விடலாம். எனவே இப்படியே இருந்து விடுவார்கள் என்பது அல்ல. நாம் பார்க்க வளர்ந்தவன், நீ எல்லாம் இப்படியா, யோசிக்காது, அப்படியெல்லாம் முன்மொழியாதீர்கள், முகத்தை சுளிக்காதீர்கள். நான் போகிற இவரு வந்துட்டாரு, விதவைகள் முன்னாடி போனா சகுனம், பூனை முன் குறுக்க போனா சகுனம்னு சொல்றமா இல்லையா? நல்ல காரியத்துக்கு போகல இந்த கைம்பெண்டா முன்னாடி வரணுமா? அப்படியெல்லாம் அல்ல. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களே, வலா துஸஇர், இப்லீஸ் எவ்வளவு உன்னதமானவன், மலக்குகளுக்கெல்லாம் முதன்மையானவன், ஆசிரியர்களுக்கெல்லாம் அவன் ஆசிரியராக இருந்தான், அனைத்து இல்முகளையும் அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். ஆனாலும் லஅனத்துல்லாஹ் ஆகிவிட்டான், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவனாக ஆகிட்டான். மிக உன்னத உயரத்தில் இருந்தவன். இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். காலம் காலமாக நாங்கள் எல்லாம் பெரியவர்கள், நாங்கள் எல்லாம் முன்னோடிகள், எங்களுக்கு இப்படியா, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பல தவறுகளை செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரியான சூழ்நிலையில பக்குவப்படுத்துவதற்கு சில நபர்கள் தேவைப்படுகிறார்கள். அது இல்லைனா கூட மிகப்பெரிய கை சேதம் தான். நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அல்லாஹ் சில நல்லடியார்களுக்கு உள்ளத்தினுடைய உதிப்பிலேயே பல வழிகாட்டுதல்களை தருவார். அல்லது நல்லவர்களின் மூலமாக, மேன்மக்களின் மூலமாக, உலமாக்கள், இறைநேச செல்வர்களின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுதலை தருவார். நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன செய்யறதுன்னு, எனக்கு நீங்க உண்மையிலேயே அற்புதமான கருத்தை சொல்லிட்டீங்க என்று பல நேரத்துல என் உள்ளத்துல இருந்ததற்கு நிவாரணமாக இருந்தது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தை என்று சொல்ல கேள்விப்படுகிறோம். இதுவெல்லாம் அந்த அடியானின் மீது அல்லாஹ் செய்த கிஃப்ட், அந்த அடியானின் மீது அல்லாஹ் கொடுக்கின்ற மாபெரும் உபகாரம். வெறுமனே பொருளாதாரம், நல்லவரை கையை பிடிச்சு கூட்டு போகணும் அப்படிங்கிற உதவியை தாண்டி இயற்கையிலேயே சரியான முறையிலே வழி நடத்துவதற்கான, அவனை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கான அந்த வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் அல்லாஹ் தருகிறார் என்று சொன்னால் அதை விட வேறு என்ன வேண்டும்? சில நல்ல வார்த்தைகள் அது மனிதனை பக்குவப்படுத்துகிறது, மனிதனை ஆசுவாசப்படுத்துகிறது, மனிதனை ஒரு உந்து சக்தியாக இருந்து அவனுடைய வெற்றிக்கு அது காரணமாக அமைகிறது. மேன்மைக்குரியவர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வாக்கிங் சென்ற ஒரு தோழர் தான் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா. கடைசியில ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் நிலை என்ன ஆனது? நபியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நபியோட நெருக்கமாக, நபியோடு நடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்று இருந்தவர்கள் கடைசியில ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே யாரும் யாரையும் விட பெரியவர்களும் கிடையாது, யாரும் யாரையும் விட சிகம் தாழ்ந்தவர்களும் கிடையாது. பார்க்கின்ற மனிதர்களை தாழ்ந்தவராக கருதி விடக்கூடாது. மனைவி பொம்பளதான என்று சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. மனைவியின் நாவுகளில் இருந்து கூட நமக்கான வெற்றியை அல்லாஹ் போட்டு விடலாம். ஹுதைஃபியா உடன்படிக்கையில் என்ன நடந்தது? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவியின் அழகிய அந்த வார்த்தைகள் தான், நீங்கள் உங்கள் தலைமுடியை களைந்து உம்ராவை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையை அல்லாஹ் சகஜமாக லேசாக்கி தந்தார். எனவே பல நேரங்கள்ல இது மாதிரியான நல்ல வார்த்தைகளை அவர்கள் தரலாம். அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், பரஸ்பரம் பேசிக்கொள்ள வேண்டும், இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனைகளை செய்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பண்ணிக் கொள்ளும் போது அதில் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறார். மேன்மைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்ப நபியோட மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாவம் செஞ்சிட்டாங்க. அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதன் காரணமாக அவருடைய ரூஹ் பிரிந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாயிஸினுடைய இந்த தௌபாவை மதீனாவாசிகள் அனைவருக்கும் பிரிச்சு கொடுத்தாலும் அது ஈடாகாதுன்னு சொன்னாங்க. அது அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் தௌபா செய்து தங்களை புனிதராக மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை கபூல் செய்து கொண்டான். பாவியாக இருந்தாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, பிறகு தௌபா செஞ்சு மீண்டு விட்டார்கள். ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செஞ்சிடறாரு, இவன் இப்படிப்பட்டவன் சொல்லி ஒதுங்கி போய்விடக் கூடாது. அவனை எப்படி சரி செய்யறது அப்படின்னு தான் யோசிக்கணும். இவர் இப்படிப்பட்டவர் என்று அவரை சமூகத்திலே புறக்கணித்து விடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, இப்படியாக நிறைய விஷயங்கள். ஒரு இறைநேசர்
ஒரு பயணத்துல போனாரு. பயணத்துல போகையில ஒரு பாவி முன்னாடி வந்துடுறான். இப்படி இறைநேசர் நினைக்கிறாரு, இந்த பாவிய முன்னாடி வந்துட்டானே அப்படின்னு சொல்லி. இந்த பாவி நினைச்சான், இறைநேசருக்கு முன்னாடி நம்ம போயிட்டோமே, இப்படி இறைநேசரை துன்பப்படுத்திட்டமேன்னு இந்த பாவி நினைச்சான். அல்லாஹ் அப்பொழுது மழையை பொழிவித்தார். மழை பொழிந்தது. அல்லாஹ் சொன்னா, அந்த பாவினாலதான் மழை வந்துச்சு இறைநேசரேன்னு சொல்லி. அந்த பாவியின் காரணமாகத்தான் உங்களுக்கு இந்த அருள் மழை பொழிந்தது என்று அல்லாஹ் அந்த இறைநேசருக்கு உபதேசம் செய்தான், அந்த இறைநேசருக்கு உணர்த்தினான். எனவே யாரின் மூலம் அல்லாஹ் என்ன நலவை வைத்திருப்பான் என்று நமக்கு தெரியாது. எனவே யாரையும் துச்சமா கருதிவிடக் கூடாது. காலில் போட்டு மிதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை, வாசகங்களை பேசிவிடக் கூடாது. மேன்மைக்குரியவர்களே, எனவே ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நேரத்துல நமக்கு பிடித்தமான ஒன்று நடந்து விட்டது என்று சொன்னால் பெருமேல அப்படியே மேல பறந்துடவும் கூடாது. நடக்கலைங்கிறதுனால சிறுமையாகி நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளவும் கூடாது. இறைவன் நாடி நான் நடந்தது, அதுல நலவு இல்ல, நடத்தி தரல அப்படின்னு பக்குவமா பேசி அற்புதமாக நடையை கட்டிவிட வேண்டும். அதுதான் அனைவருக்குமே சிறந்த வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேன்மைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படி அற்புத வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனித்துவமான இறைநேசர், ஒரு அற்புதமான மனிதர். அவரிடத்துல ஒரு யகூதி வந்தான். ஹல் அன்த அஃலலு அம் கல்பு கேட்டான் இறைநேச செல்வர் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்க சிறந்தவரா நாய் சிறந்தவரா? மிகப்பெரிய இறைநேசர், அவர்கிட்ட கேட்க வேண்டிய வார்த்தையே இல்லாது. ஆனா அவன் கேட்கிறா, நீங்க சிறந்தவரா இல்ல நாய் சிறந்ததாக? சிராத்துல் முஸ்தகீமை கடந்து விட்டால் நான் தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எப்படி ஒரு பக்குவமான பேச்சு! அப்படி சிராத்துல் முஸ்தகீமை கடக்கலனா நான் சிறந்தவனா இருக்க முடியாது என்ற கருத்தை சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக யார்கிட்ட என்ன பண்பு இருக்குன்னு தெரியாது. எனவே இன்றைய நவீனத்துவ தலைமைத்துவ பண்பாளர்கள் எல்லாம் கீழே இருக்கிறவங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. குப்பையை பொறுக்குபவர்கள், குப்பை குட்டக்கூடியவர்கள், குப்பை வாசிகள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவர்கள் குப்பையை பொறுக்கவில்லை என்று சொன்னால், குப்பையை சேகரிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தான் குப்பை வாசிகளாக ஆகிவிடுவீர்கள். ஒரு பியூன் ஒரு நாள் வேலைக்கு வரலன்னு சொன்னா அந்த அலுவலகத்தினுடைய நிலைமையை தலைகீழ ஆகிரும். எது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மிகப்பெரிய அதிகாரியாக இருப்பார், ஆனா அவர் நினைச்சதை போய் எடுக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தினுடைய அந்த சின்னஞ்சிறு ஒதுக்கப்பட்ட ஓரத்துல வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த பணியாளன் தான் அதை அற்புதமாக செய்து காட்டுகிறார். எனவே சாதாரணமா எந்த மனிதரையும் நினைச்சிடக்கூடாது, சாதாரணமாக கருதிவிடக் கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அபுதாவுதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஆஃபாயிக்கும், உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு உதவி செய்யப்படுகிறது உங்களில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை கொண்டுதான். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காகத்தான் உங்களுக்கான ரிஸ்க், உங்களுக்கான செல்வம் நான் சம்பாதித்தது, நான் என்னுடைய அறிவை வைத்து பெருக்கிக் கொண்டது என்று தப்பட்டம் அடிப்பதற்கு அல்ல, உங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் உங்களை பயன்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் உங்களை ஒரு காரணியாக வைத்திருக்கிறான் என்ற கருத்துலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுவாங்க. அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி தற்பெருமையை வெளிப்படுத்தி விடக் கூடாது. பூமியிலே செருக்காக பெருமையோடு நடக்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு இதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். உன்னை விட நான் சிறந்தவன். இப்லீஸ் சொன்னானா இல்லையா, உன்னை விட நான் சிறந்தவன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்று இந்த சைத்தானியினுடைய பண்பை தலையில் ஏற்றி வைப்பதின் காரணமாகத்தான் நிறைய பிரச்சனைகள் தீர்வில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தரையில ஆடைகள் உரச கரண்டைக்கு கீழே ஆடை அணியாதீர்கள். தரையில் ஆடை உரச செல்வது, அரச மாளிகைகளிலே அரசர்கள் உடைகளை அணிந்து அப்படியே கூட்டிக் கொண்டே வருவார்களே, அப்படிப்பட்ட ஆடை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பெருமையினுடைய அடையாளம். எனவேதான் இஸ்லாம் கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவதை தடுத்து வைத்திருக்கிறது. கரண்டைக்கு கீழ் ஒரு இஸ்லாமியன் ஆடை அணிய மாட்டான். வேஷ்டி கட்டினாலும், அவன் சுருவால் என்று சொல்லக்கூடிய அந்த பேண்டை அணிந்தாலும் அது கரண்டைக்கு மேலே இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம், இஸ்லாமிய ஆடை பண்பு.
எனவே அது பெருமையினுடைய அடையாளம். எனவே கரண்டைக்கு கீழ் ஆடை அணியக்கூடாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யுஹிப்பு, அல்லாஹ்வும் அவனை விரும்புவது கிடையாது. கரண்டைக்கு கீழ் ஆடை அணியறவன, பெருமைக்காக ஆடை அணிபவனை, செருக்குக்காக ஆடை அணியறவன அல்லாஹ் விரும்புறதில்லைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொது சபையில எனக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று தன்னைத்தானே விரும்பிக் கொள்கிறானே, இவனும் நல்லவன் அல்ல. அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. அல்லாஹ் நாடனா கண்ணியம் கிடைக்கும், இல்லைன்னா ஒண்ணும் கிடைக்காது. இப்படி ஒரு மனப்பான்மைக்கு வந்து விட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்னல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர், முஹ்தாலின் ஃபகூர்களை அல்லாஹ் விரும்புறதில்லை. தான் தான் பெரியவன், தான் தான் உயர்ந்தவன், என்னால் தான் எல்லாம் நடக்கும் என்று தம்மத்தம் எடுத்துக் கொள்கிறானே, பெருமை எடுத்துக் கொள்கிறானே, செருக்காக ஆகிக் கொள்கிறானே, இவனை அல்லாஹ் விரும்புறதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி நடையில நிதானத்தை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உன்னுடைய நடையிலே நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் அப்படித்தான் குறிப்பிடுகிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அற்புத உதாரணத்தை, அற்புதமான அறிவுரையை நமக்கு வழங்கினார்கள். உன்னுடைய நடையிலே நிதானத்தை கடைபிடித்துக் கொள். மனம் தளர்ந்து நோயாளி போல நடக்கக்கூடாது. நரி போல குதிச்சும் போகக்கூடாது. நோயாளி போல மெதுவாகவும் நடக்கக்கூடாது. இரண்டுக்கும் மத்தியில் நல்ல அற்புதமாக நடையா நடக்கணும். முதல்வர்களுக்கு, ஒரு சபையில ஒரு இடத்துல வெற்றியாகுவதற்கு, ஒரு பேச்சாளர்களுக்கு, தலைமைத்துவ பண்பை வளர்ப்பவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசம் என்னன்னு சொன்னா, ரொம்ப அப்படியே மிடுக்கான ஒரு தோற்றமாக இருக்கணும். அதே நேரத்துல அதுல பணிவும் இருக்கணும். இப்படி நடந்து போங்கன்னு சொல்லி தர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடக்க சொன்னார்கள். எப்படி நடக்கிறதுன்னு கூட இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நடையில கூட பெருமையை வெளிப்படுத்தி விடாதே, நடையில் கூட பாவத்தை சம்பாதிச்சிடாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நடை எப்படி இருக்கும்? அன்னஹு கான இதா மஷியாஸ்ர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நடை விரைவாக இருக்கும். அதுக்குன்னு ஓடுறது இல்ல, அதற்காக ரொம்ப அப்படியே குலைந்து தாழ்ந்து பணிந்து போய் விடுவது அல்ல. நோயாளியை போல ரொம்ப சோம்பலாகவும் நடக்கக்கூடாது, நரியை போல ஓடவும் கூடாது. நிதானமான ஒரு நடையாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அற்புதமாக வழிகாட்டுதல்களை தருகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு சபை இருக்கு, சபையில சத்தத்தை உயர்த்தி விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வஹதுல் சௌத்திக்க, உன்னுடைய சத்தத்தை நீ குறைத்துக்கொள், காட்டு கூச்சல் போடாத. பாங்கு சொல்லணும், பாங்கு சொல்வதற்காக அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை முன்மொழியப்படுகிறது. அதனால அந்த வார்த்தையை நான் ரொம்ப சத்தமா சொல்லுவேன் சொல்றதுக்கு கூட இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. பிறருக்கு துன்பத்தை தராதவாறு, இடைஞ்சலை தராதவாறு சுருக்கி கொள்ளணும். அபு மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, ஓ வயிறு கிழிஞ்சிருமோன்னு நான் பயந்துட்டேன்ப்பா, வயிறு கிழிஞ்சிருமோன்னு நான் பயந்துட்டேன். ஏன் இவ்வளவு சப்தம் வேண்டாம்னு சொன்னாங்க. பாங்குல கூட அன்றைய காலத்துல மைக்கெல்லாம் இல்ல, மனிதனுடைய அந்த சப்தத்தை கொண்டுதான் அழைக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட சப்தத்தை குறைத்துக் கொள்ளு இஸ்லாம் வழிகாட்டுதுன்னு சொன்னா, வீட்டுல கணவன் மனைவிக்கு மத்தியில, இன்னும் பிற கொடுக்கல் வாங்கல்களுக்கு மத்தியில, மஸ்ஜிதுல, தெருவுல, எங்கேயுமே நம்ம சத்தம் பெருசாகிடக்கூடாது. சப்தத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம், பொது இடத்துல கழுதைங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அது ஒரு அசூசையா நினைச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹதுல் மின் சௌத்திக இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர். சப்தத்தை குறைச்சுக்க, சப்தத்துல ரொம்ப அருவருப்பான சப்தம் கழுதையோட சத்தம்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் அந்த அரபுகளுக்கு சொல்லி காட்டுறான். அப்ப கழுதை என்ற வார்த்தையே பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கழுதையினுடைய சப்தத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்லி, நீ சப்தம் போடாத அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். கைர் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, எனவே ஒருத்தருக்கொருத்தர் உயர்வை பேண வேண்டும். யாரையும் எந்த இடத்திலேயுமே இழிவாக கருதி விடக்கூடாது, பிறரை குறைபடுத்தி விடக்கூடாது, அவதூறு பேசி விடக்கூடாது. இப்படி அற்புதமான உபதேசங்களை இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது. உண்மையிலேயே இது மாதிரியான உபதேசங்கள் இன்றைய சமூகத்திற்கு தேவையானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய மானத்தை, கண்ணியத்தை குறைவு செய்வதற்கிறதே ஆக தீய வட்டின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டியினுடைய மர்த்தபாக்கள், வட்டியினுடைய படித்திரங்கள் நம்ப இருக்குது. அது ஆக மிகவும் தாழ்ந்த ஒரு சூழ்நிலையாக, தண்டனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வட்டியினுடைய தீமை உனக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்கன்னு சொன்னா, வட்டியினுடைய பாவம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்கன்னு சொன்னா, கொஞ்சம் நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம்.
அன்பிற்குரியவர்களே, எனவே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நிறைய படித்திருக்கிறார்கள், நிறைய அறிவுகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடுறாங்க. எனவே அதன் காரணமாக உயிர்களை மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நடந்துருச்சு, ஒரு விஷயம் நடக்கலன்னு சொன்னா அதுல நலவில்லை நமக்கு, அதனால அல்லாஹ் நடத்தி கொடுக்கிற இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, அல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கையை மாபெரும் வெற்றின்னு சொல்லி காட்டுவான். உம்ராவுக்கு போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட நாட்களுக்கு பின்பு பிறந்த மண்ணிற்கு போகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த பந்தத்தை, பிறந்த வீட்டை பார்க்கலாங்கிற சந்தோஷத்துல வந்திருக்கிறாங்க. ஹுதைபியாங்கிற இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இந்த ஆண்டு உம்ரா செய்வதற்கு அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டது, வெளியேற்றப்பட்டாங்க. இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய இடையூறாக, மிகப்பெரிய சோதனையாக, இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி இல்லைங்கிற மாதிரியான உடன்படிக்கைகள். திரும்பி போயிடணும், உம்ரா செய்ய முடியாது. முஸ்லிம்கள்ல யாரும் வந்தா நீங்க அனுப்பிச்சு வச்சிடணும். மதீனாவுக்கு யாரும் வர்றாங்கன்னா நீங்க உங்கள்கிட்ட வச்சுக்க கூடாது. நீங்க மக்காவாசிகளை மதீனாவுக்கு அனுப்பிடணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாது. இப்படியான அநீதியான உடன்படிக்கை இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செஞ்சான்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. 1500 சஹாபாக்கள் அந்த உம்ராவுக்காக கிளம்பி போனாங்க. அதற்கு பின்பு 2 ஆண்டுதான் ஃபத்ஹை மக்கா, 10,000 சஹாபாக்கள் மக்காக்குள்ள நுழைஞ்சாங்க. அதற்கு பின்பு நிறைய இஸ்லாத்தை பெருக்கிவிட்ட, இஸ்லாமியர்களை பெருக்கிவிட்ட நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வந்துட்டாங்க. இவன் ஒரு விஷயம் நடக்கல, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே பொருந்தி தக்தீரை நாம் கபூல் செய்து கொண்டால் அதை விட பல மடங்கு வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான். அப்படித்தான் இந்த மஸ்ஜிதும் நமக்கு கிடைத்தது என்ற தகவலை கூறி இல்லமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களிலே பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் அவனுடைய இல்ஹாமை வைத்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. அவனுடைய வழிகாட்டுதலிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் நம்மை வழிநடத்தி தருவானாக. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய உள்ளத்திற்கு அடிப்பணிந்து, நம்முடைய நப்சுக்கு, ஹவா நப்சுக்கு அடிப்பணிந்து சருகி விடுதலை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவனுடைய நேரான வழியை கஹஃப் குகைவாசிகளுக்கு தந்ததை போல ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தவ் வ ஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா என்ற அந்த அற்புத துஆவின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நேரான வழிகளை நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தந்தருளுவானாக என்ற துஆக்களோடு வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.